ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். கடலுக்கு நடுவுல 29 கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த பாலம் தான் உலகத்தோட மிக நீளமான கடலை கடந்து போகக்கூடிய பாலமா இருக்கு. இப்போ அந்த பாலத்தோட டிசைனை பார்த்தாலே எப்பா எவ்வளவு பெரிய பாலத்தை கட்டியிருக்காங்கல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோணும் தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா எதுக்கு எந்த டிசைனில் இந்த பாலத்தை கட்டினீங்க அப்படின்னு தான் முதல்ல தோணும். ஏன்னா நீங்கள் பாலத்தை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கனாலுமே அந்த பாலம் ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி ஒரு பாம்போட வடிவத்தில் அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படி ஒரு வடிவத்தில் கட்டணும்? ஏன்னா இப்போ கடலுக்கு நடுவில் ரெண்டு பகுதியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை கட்டியிருக்காங்க. அதை நேரடியாக அதாவது ஒரே லைனில் போகிற மாதிரி கட்டியிருந்தாலே ரொம்ப அதிகமான தூரத்தை கம்மி பண்ணியிருக்க முடியும், பல 100 கோடிகளை மிச்சம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி கட்டினதால சைனாவுக்கு 1,60,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஏன் இப்போ இன்னொன்று நீங்கள் அந்த பாலத்தை கவனிச்சிங்கன்னா அந்த பாலம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு நல்லா கடலுக்கு மேலே போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 6 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே புகுந்து மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் வெளியே போவாங்க. ஒன்று கட்டுறா இருந்தால் முழுசாவே டனலை போட்டு கடலுக்குள்ளே கட்டியிருக்கணும், இல்லைனா முழுசாவே கடலுக்கு மேலே கட்டியிருக்கணும். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நல்லா போகிற ஒரு பாலத்தை திடீர்னு கடலுக்குள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்தாங்க? இதனால அவங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? இருந்தாலும் ஏன் எப்படி பண்ணாங்க? இது போக இந்த பாலத்தில் இன்னும் நிறைய என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தினாங்க, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். சைனாவில் இருக்கிற இந்த பாலத்துக்கு ஹாங்காங் ஜூஹாய் மேக்கோ பிரிட்ஜ் அப்படின்னு பேர். இப்போ இந்த பாலத்தை கட்டும் போதே நிறைய சிக்கல்களை சந்திச்சு தான் கட்டினாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த கடல் தண்ணியால் அதை அரிச்சு போயிடும். அப்போ அதை சமாளிக்கணும். அது போக அங்கே கடல் காற்று ரொம்ப அதிகமாக வீசும். அதுவும் குறிப்பாக பருவ காலங்களில் ரொம்ப அதிகமான வேகத்தில் வீசும். அதை சமாளிக்கணும். இப்போ இதை கூட ஏதோ தொழில்நுட்பங்கள்லாம் வச்சு சமாளிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி 3வது முக்கியமான செக் வைக்கிறாங்க. என்னன்னா இப்போ அந்த பாலத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் கேபிள் ஸ்டேட் மாதிரி நல்லா உயரமான டவர்ஸ் போட்டு அதை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த டவர்ஸோட உயரம் வந்து 120 மீட்டருக்கு இருக்கு. இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்கத்திலே ஏர்போர்ட் வந்து போகுது, அப்போ அது லேண்ட் ஆகும்போது இல்லை டேக் ஆஃப் ஆகும்போது இது ரொம்ப அதிகமான உயரத்தில் கட்டினீங்கன்னா அது தொல்லையாயிடும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 122 மீட்டர் உயரம் வரைக்கும் தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, இவங்க 120 வரைக்கும் தான் கட்ட போறாங்க, அது 122க்கு தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் சிக்கல் இருக்கு. என்னன்னா பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி உயரமான கட்டடங்கள் கட்டும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே அந்த கட்டடத்துக்கு மேலே இந்த கிரேன் டவர்ஸ்லாம் வச்சு அது மூலமாக தான் அந்த பார்ட்ஸ்லாம் எடுத்து வந்து அசம்பிள் பண்ணி கட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே கட்டணும்னா அங்கே நம்ம அந்த கிரேன் டவர்ஸ்லாம் இந்த பாலத்துக்கு மேலே நம்ம வச்சோம்னா அது 150 மீட்டர் உயரத்துக்கு போயிடும். அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொன்னதுக்கு கண்டிப்பாக வந்து அவுட் ஆகிடும். அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்திச்சு தான் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்படி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு கட்டினதுனால தான் 2018 இதை கட்டி முடிக்கும் போது $18.8 பில்லியன் அதாவது இன்னைக்கு தேதியில் இந்திய ரூபாய் மதிப்பில் 1,60,000 கோடி அளவுக்கு செலவாயிருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி கட்டுற அளவுக்கு இந்த பாலம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியம்தான். பியர்ல் ரிவர் டெல்டா அப்படின்னு சைனாவில் ஒரு டெல்டா பகுதி இருக்கு. இந்த டெல்டா பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது சைனாவோட ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் வெறும் 1% மட்டும்தான், ரொம்ப சின்ன பகுதியாக தான் இருக்கு. ஆனால் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய வருவாய், அங்கே இருக்கக்கூடிய அந்த வருமானம், இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா சைனாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இது 8% அளவுக்கு நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா இந்த பகுதியிலேருந்து சைனாவோட கிழக்கு பகுதி, குறிப்பாக அந்த ஹாங்காங் மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க தரை வழியா தான் போக முடியும். அப்படி போகும்போது 160 கிலோமீட்டருக்கு நீங்க தலையை சுற்றி போற மாதிரி ரொம்ப தூரம் போய் ஆகணும். அப்போ இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஒரு பாலத்தை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தை 1980, 90 அந்த சமயத்திலேயே ஆரம்பிச்சு கடைசியா 2009 தான் இதுக்கான வேலைகள் ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு தண்ணிக்குள்ள எப்படி பாலங்கள் கட்டுவாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலான வீடியோ நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுல பொதுவான எல்லா விஷயங்களையும் பேசியிருப்போம். அதை தாண்டி இங்க என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை கடலுக்குள்ள கட்ட போறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான பிரச்சனையா வரப்போறது கடல் அரிப்பு. இப்போ இந்த ஹாங்காங் ஜூஹாய் மேக்கோ பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பைலு, ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய தூணு, இது எல்லாத்தையுமே கான்கிரீட்ல செஞ்சுறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கர்டர், அதுக்கப்புறம் சைட் ரெயில்ஸ், அந்த டவர், இது எல்லாத்தையுமே முழுக்க ஸ்டீல்ல பண்ணிடுறாங்க. இப்போ இவ்வளோ ஸ்டீல் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறப்போ எதுல துரு பிடிச்சாலுமே அதுங்க ஆபத்து ஏற்படும். அதனால துரு கம்மியா பிடிக்கிற மாதிரி, அந்த துருல இருந்து அதிகமான ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்துறாங்க. அதுலயும் குறிப்பா டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2205 அப்படிங்கிற அந்த வகையை பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதை சுற்றி ஈபாக்சி பாலியூரேத்தன் இதை வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துறாங்க. அப்போ அது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறமா மூணாவதா கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் இதில் கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கேத்தோட்ஸ் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த கேத்தோட்ஸ் வந்து இதில் உருவாகக்கூடிய அந்த ரஸ்ட் எல்லாத்தையும் இது வாங்கி வச்சுக்கும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக 2 வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுக்கான கார்டு கூட
கூட நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் காங்கிரீட்டை தண்ணியிலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்மிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அட்மிக்சர்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல அதிகமான தண்ணி வரும், எந்தெந்த இடத்துல சரி அதிகமாக தேவைப்படும், இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அங்கங்கே அதெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பாலம், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டனல், இந்த செயற்கையாக உருவாக்கின 2 தீவுகள், ஏன்னா அந்த டனல் போகணும் அப்படிங்கிறதுக்காக போகக்கூடிய இடங்களையும் வரக்கூடிய இடத்துலையும் 2 செயற்கை தீவை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 4 லட்சம் டன் ஸ்டீல் பிளேட்ஸ், 3 லட்சம் டன் ஸ்டீல் பார்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமாக 1 மில்லியன் டன் காங்கிரீட்டை இது எல்லாத்துக்கும் சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அந்த பாலத்துடைய அந்த டெக் இருக்கு இல்லையா, அந்த டெக்கு, அதுக்கப்புறம் அந்த டவர், இது எல்லாத்தையுமே வெளியவே செஞ்சு அதை கப்பல்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா கரெக்டான ப்ரிசிஷனில் அதை கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூணுக்கு மேலே பிளேஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெக்கை பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த டவரை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை சாட்சி நிலையிலே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே லிஃப்ட் பண்ணி நேராக வச்சுட்டாங்க. இப்படி பண்ணிட்டதுனால ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுத்த அந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷனால எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை. அது எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த பாலத்திலே ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான விஷயம்னா 2 செயற்கை தீவுகளும் தான். இந்த மாதிரி செயற்கை தீவுகள் கட்டுறது இதுதான் புதுசானா கண்டிப்பாக கிடையாது. நிறைய செயற்கை தீவுகள் இப்போ வரைக்குமே கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளலாம் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலுக்கு நடுவில் ரொம்ப அதிகமான காற்றும் ரொம்ப அதிகமான அலையும் வீசக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப சாதாரணமாக மண்ணை வந்து கொட்டாமல் வேற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்னன்னா, பெரிய பெரிய சிலிண்டர்ஸ், ஒவ்வொரு சிலிண்டருமே 22.5 மீட்டர் விட்டு இருக்கக்கூடிய பெரிய சிலிண்டர்ஸ், அதோட உயரம் 55 மீட்டர் இருக்கு. அந்த மாதிரி 120 சிலிண்டரை கொண்டு வராங்க. இதோட எடை மட்டுமே ஒன்றும் 550 டன் இருக்கு. அவ்வளோ பெரிய சிலிண்டர்ஸை எடுத்துட்டு வந்து கரெக்டாக சேட்டலைட் டேட்டா, இந்த டோட்டல் ஸ்டேஷன் மாதிரியான சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ப்ரிசைஸாக எங்கெங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல ஒரு தடுப்பு மாதிரி சுற்றி உருவாக்குறாங்க. இப்போ அதுக்குள்ள மண்ணை கொட்டிட்டு அந்த செயற்கை தீவை உருவாக்குறாங்க. இப்போ இங்கே தான் முக்கியமான விஷயம் வருது. என்னன்னா, இப்போ சாதாரண ஒரு ஸ்டீல் கம்பி இருக்கு, அதை கொண்டு வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயோ இல்லை மண்ணுக்குள்ளேயோ அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தலையை தட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக உள்ளே போயிடும். ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 550 டன் எடையுள்ள பெரிய பெரிய சிலிண்டர்ஸ். இதை எப்படி ஈஸியாக நீங்கள் தரைக்குள்ளே அனுப்ப முடியும்? அதுக்கு தான் வைப்ரேட்டர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வைப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த சிலிண்டர் அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கக்கூடியது. அந்த வைப்ரேட்டர்ஸை கிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் வைப்ரேட்டர்ஸ் மூலமாகவே இந்த சிலிண்டர்ஸை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வைப்ரேட்டர்ஸில் மொத்தம் 8 இடத்துல வைப்ரேட் ஆகிற மாதிரியான செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த வைப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்ரேட் பண்ணி அந்த சிலிண்டர்ஸை மொத்தமாக கடலுக்குள்ளே அப்படியே தேவையான அளவுக்கு உள்ளே இறக்கிடுது. அதுக்கப்புறமா தான் இந்த செயற்கை தீவை அவங்க உருவாக்குறாங்க. செயற்கை தீவை உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த டனலை கட்டணும். இந்த டனலுக்காக வெளியிலிருந்து கம்பார்ட்மெண்ட்ஸை தயாரித்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் செக்மெண்ட்ஸ் இல்லை காங்கிரீட் செக்மெண்ட்ஸ் இதில் முக்கால் வாசியை வெளியிலிருந்து அப்படியே செஞ்சு இதுக்காகவே தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அமைச்சு அங்கே செஞ்சு அதுக்கப்புறம் கப்பல்கள் மூலமாக தான் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 180 மீட்டர் நீளமும் 33 மீட்டர் அகலமும் 11 மீட்டர் உயரமும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செஞ்சு காங்கிரீட் கம்பார்ட்மெண்ட்ஸ் தான். அது எல்லாத்தையுமே அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ள காங்கிரீட்லாம் போர் பண்ணி அதை கரெக்டாக கியூர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்காக முதல்ல எந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஓரளவு கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் கரெக்டாக சேட்டலைட் டேட்டா, அந்த கிரெயின்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டனலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிராவல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு க்ளோசர் மாதிரி அதை வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி தான் அந்த அண்டர் வாட்டர் டனலை கட்டி முடிக்கிறாங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. என்னன்னா, 20 கிலோமீட்டருக்கு மேலே கடலுக்கு மேலே தானே அந்த பாலம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எதுக்காக நீங்கள் கடலுக்குள்ளே ஒரு 6.7 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கப்பல்கள் வருது. என்ன விஷயம்னா, இந்த பியர்ல் ரிவர் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அங்கே கப்பல் போக்குவரத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அந்த வழியாக போயிட்டு வருது. அப்போ அந்த கப்பல்களை வந்து இந்த பாலத்துக்கு இடையில போக வைக்கணும் அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய கப்பல்கள் ஈஸியாக போயிடும். ஆனால் இங்கே வரக்கூடிய எல்லாமே சரக்கு கப்பல்களாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழியாக மட்டுமே போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமீப காலத்தில் அந்த பியர்ல் ரிவர் டெல்டா வழியாக 3 லட்சம் டன் எடையை தாங்கிட்டு போகக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய கப்பல்களுக்கு உங்களால் பாலத்துக்கு கீழே போகிற மாதிரியான அந்த ஏரியா வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒரு செக் வச்சுட்டாங்க, இவ்வளோ உயரத்தில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6.7 கிலோமீட்டர் நீளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் நம்ம டனலுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா கப்பல்கள் எல்லாமே இந்த வழியாக ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடும். அப்போ அந்த கப்பல்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பாலத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இது டூரிசத்துக்கும் பெரிய அளவில் உதவி பண்ணும். அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் டனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இது கூட ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எதுக்காக அந்த பாலத்தை இப்படி வளைச்சு நெளிச்சு கட்டினீங்க? நேராக
நேராக கட்டினாலே பல 100 கோடிகளை மிச்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா அங்கே தான் ஓஷன் கரண்ட்ஸ் வருது. என்னன்னா இந்த பகுதியில் கடல் நீரோட்டம் வந்து ரொம்பவே அதிகமான வேகத்தில் வந்து போயிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து நிலப்பகுதி இருக்குது அப்படிங்கிறதுனால பருவ காலங்களில் அங்கே நீரோட்டத்தோட வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்காக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நீரோட்டத்துக்கு பெர்பெண்டிகுலராக, அதாவது செங்குத்தாக இருக்கிற மாதிரி இந்த பாலம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை வந்து பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, இந்த நீரோட்டமே அந்த பகுதி முழுக்கவே ஒரே வேகத்தில் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலையும் வேற வேற வேகத்திலையும் வேற வேற திசையிலையும் போயிட்டு இருக்கு. இப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணுமே, இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு டிசைனை உருவாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாலத்தை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அப்படி வடிவமைச்சதோட விளைவாக தான் அந்த பாலம் வந்து நேராக ஒரே கோட்டில் இல்லாமல் 2-3 இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி போயிட்டு வருது. இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இப்போ 29 கிலோமீட்டர் நீளத்துக்கு நேராக போகிற மாதிரியே ஒரு பாலத்தை கட்டுறோம் அப்படின்னா அதை அவங்க ஓட்டும் போது என்ன நேராக தானே போக போகிறோம் அப்படிங்கிறதுனால நேராகவே அப்படியே போய் ஒரு பாயிண்ட்ல அவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நைட் நேரத்தில் அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போடும்போது அவங்களுக்கான அந்த கான்சென்ட்ரேஷன் அது கரெக்டாக கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டி முடிச்சதுனால தான் அந்த பாலத்தை ஒரு 9 வருஷத்துக்குள்ள, ஆனால் ஆக்சுவலாக முதல்ல வந்து 2016 அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில பல கோளாறுகள்லாம் அது நடந்ததுக்கு அப்புறமா 2018 ஒரு 9 வருஷத்துல அந்த பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த பாலத்தை கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாங்காங்ல இருந்து இந்த நீங்க ஜூஹாய்க்கோ இல்லை மேக்கோக்கோ போகணும்னா குறைஞ்சது 3-4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். 160 கிலோமீட்டர் பயணிச்சு போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பயண தூரங்கிறது 1 மணி நேரத்துக்கும் கம்மியான ஒரு நேரமா மாறி இருக்கு. இது இந்த பாலத்தோட மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இதுல நாம மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அவங்க சரியான வகையில டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதாவது வந்து டிசைன் பண்ணி இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும் சும்மா வாய் வார்த்தையாவோ இல்ல கால்குலேஷன்ஸ் மட்டுமே வச்சு பண்ணாம நிஜமாலே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு விண்ட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க. பெரிய விண்ட் டெஸ்ட் லேபரட்டரிலாம் இருக்கு. அங்க கொண்டு போய் இந்த பாலத்தை ஏற்ற மாதிரியே மாடல்ஸ்லாம் செஞ்சு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்திருப்போம். ஒரு பாலம் செய்யணும்னா கரெக்டா விண்ட் டெஸ்ட் லேபரட்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பாலத்தில் போகக்கூடிய வண்டிகள் ஏதாவது ஸ்கிட் ஆகிறது மூலமாவோ இல்லை ஆக்சிடென்ட் நடக்கிறது மூலமாவோ அது சைடு ரயில்ஸ்ல போய் மோதி அது மூலமா அது கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்ப எந்த அதிகபட்ச வேகத்துல போனா வரைக்கும் இந்த சைடு ரயில்ஸ் எல்லாம் தாங்க முடியும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சும்மா கால்குலேஷன் மட்டும் இல்லாம அதை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே பின் பாயிண்டா இதை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் எல்லா விஷயங்களுமே கரெக்டா அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்படிதான் உலகத்தோட மிக நீளமான கடல் பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோக்கு நடுவில் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது எங்க அப்படின்னா, உலகத்தோட உயரமான கட்டிடத்துல, இப்போ உலகத்தோட உயரமான கட்டிடம் நமக்கு நல்லாவே தெரியும் பூர்ஜ் கலிஃபா அப்படிங்கிறது. அந்த பூர்ஜ் கலிஃபாவை பொறுத்த வரைக்கும் அது கடலுக்கு ரொம்ப பக்கத்தில், என்னதான் பாலைவனத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கடல்ல இருந்து வெறும் 5-6 கிலோமீட்டர் தூரத்துல தான் அது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த கடல் தண்ணி ரொம்ப சீக்கிரமாவே அப்படியே கீழே அப்படியே பாஸ் ஆகி வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பைல்ஸை வந்து ஈஸியாக பாதிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அப்படி பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, அந்த பைல்ஸை வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படி கரண்ட்டை பாஸ் பண்றதுனால தான் அந்த பில்டிங் இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்கா நிக்குது. அது எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அது ஃபுல்லாவே கான்கிரீட் தானே, அதுல எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும்? அது எப்படி இவ்வளவு பெரிய கட்டடத்தை காப்பாற்றி நிற்குது? இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷனை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.